ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டோல்கேட்டில் வருடாந்திர பாஸு அல்லது வாழ்நாள் பாஸ் எடுக்கிறத பற்றி மத்திய அரசு பிளான் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது அடிக்கடி நெடுஞ்சாலையில் பயணம் மேற்கொள்ளும் மக்கள் இனி புதிய வருடாந்திர மற்றும் வாழ்நாள் பாஸ்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் வருடாந்திர அளவில் குறைந்த அளவு டோல் கட்டணங்களை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டேகில் இனி 3000 ரூபாய்க்கு வருடாந்திர பாஸு அல்லது 15 ஆண்டுகளுக்கு வாழ்நாள் பாஸ் 30,000 ரூபாய்க்கு பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான திட்டங்களை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சொல்லியிருக்காங்க. தற்போதைய மாதாந்திர பாஸ்களின் விலை ஆண்டுக்கு 4080 ரூபாய் வரை செலவாகத்தான் சொல்லியிருக்காங்க. இந்த கட்டணத்தை குறைக்கிறதுக்கு மத்திய அரசு ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலை போக்குவரத்து அமைச்சகம் இந்த திட்டத்தை மதிப்பாய்வு செஞ்சுட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்க. மக்களுடைய பயண செலவை குறைக்கும் வகையில் சாலை போக்குவரத்து அமைச்சர் இந்த திட்டத்தை கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் இது நெடுஞ்சாலை பயணத்தில் புதிய புரட்சி ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைகளில் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வரதுக்கு முடிவு செய்திருக்கதான் சொல்லியிருக்காங்க. அதாவது GIS அடிப்படையிலான மென்பொருளுடன் கூடிய புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வர முடிவு செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. சுமார் 100 சுங்கச்சாவடிகளை கண்காணிக்க இதன் மூலம் தேசிய நெடுஞ்சாலை கழகம் பார்த்திங்கன்னா முடிவு செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. டோல் பிளாசாவில் வாகனங்களின் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தால், அதாவது வரிசையில் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா வாகனங்கள் இருக்கும்போது அதை புதிய சென்சார் உதவியுடன் கண்காணிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரலை கண்காணிப்பு அமைப்பு மூலம் நெரிசல் கண்காணிக்கப்பட்டு அதற்கான எச்சரிக்கை விடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோல் பிளாசாக்களில் தடையற்ற இயக்கத்தை மேம்படுத்த இந்திய நெடுஞ்சாலைகள் மேலாண்மை நிறுவன லிமிடெட், அதாவது IHMCL, டோல் பிளாசாக்களில் வாகனங்கள் காத்திருப்பு நேரத்தை நிகழ்நேர கண்காணிப்பு மென்பொருளை உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் இணையம் வழியாக சுமார் 100 சுங்கச்சாவடிகளை நகாய் ஆய்வு செஞ்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. 1033 அப்படின்ற தேசிய நெடுஞ்சாலை ஹெல்ப்லைன் மூலம் பெறப்பட்ட நெரிசல் கருத்து கணிப்பின் அடிப்படையில் முதல் கட்டமாக 100 சுங்கச்சாவடிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தொடக்கத்தில் 100 சுங்கச்சாவடிகளுக்கு இந்த முறை கொண்டு வரப்பட்டாலும் இந்த கண்காணிப்பு சேவை படிப்படியாக மேலும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோல் பிளாசாவின் பெயர் மற்றும் இருப்பிடத்தை ஆய்வு செய்வது மட்டுமன்றி டோல் பிளாசாவின் வரிசை, நீளம், மொத்த காத்திருப்பு நேரம் மற்றும் வாகனத்தின் வேகம் ஆகியவற்றையும் கணக்கிட்டு இதற்காக சாஃப்ட்வேர் எச்சரிக்கை தகவல்களை குறிப்பிட்ட டோல்கேட் உடன் பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோல் பிளாசாவில் வாகனங்களின் வரிசை நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா உடனே எச்சரிக்கை அனுப்பப்பட்டு ரூட் மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் வரும் நாட்களில் டோல்கேட்களில் டிராஃபிக் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாடு முழுவதும் அனைத்து சுங்கச்சாவடிகளை அகற்றி GPS அடிப்படையிலான கட்டண வசூலை செயல்படுத்த அரசு திட்டமிட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இது எப்படி செயல்படும் என்று விவரங்கள் வெளியாகி இருக்குது. GPS அடிப்படையிலான கட்டண வசூலை இயக்க அனைத்து வாகனங்களுக்கும் GPS, அதாவது குளோபல் போஸ்டிங் சிஸ்டம் இருப்பது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிற மாதிரி இது 3ஆம் தலைமுறை மற்றும் GPS இணைப்புடன் கூடிய மைக்ரோ கண்ட்ரோலரின் உபகரணங்களின் மூலம் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் வாகனங்களின் GPS ரெக்கார்டுகளை அரசு பெற்று அவற்றை தொடர்ந்து கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே அவர்கள் பயணிக்கும் வாகனங்கள் வழித்தடத்தையும் அவர்கள் எடுக்கும் சுங்கச்சாவடிகள் ரூட் என்ன என்பதையும் அரசு தெரிந்து கொள்ள முடியும் சொல்லியிருக்காங்க. அவர்கள் எத்தனை டோல்கேட்டுகளை கடந்து செல்கிறார் என்பதை சரிபார்த்து மொத்த டோல் வரியை கணக்கிடலாம் அப்படின்னு இந்த திட்டத்தில் மத்திய அரசு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.